அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸை லைக் போடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் நீங்கள் போடுற லைக்ஸும் தான் நான் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாம் காட்டும் எளிய திருமணம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பார் என்று கூறும் அளவிற்கு திருமணம் என்பது மிகவும் சிரமமான காரியமாக ஆகிவிட்டது. ஒருவர் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் லட்சக்கணக்கில் பணம் இருந்தால்தான் திருமணம் முடிக்க முடியும் என்று சமுதாயத்தில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்லாம் மார்க்கம் திருமணத்தை மிகவும் எளிமையாக ஆக்கி வைத்துள்ளது. அல்லாஹ் தன் திருமறையில் 4வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் கூறுகிறான், அப்பெண் உங்களிடம் இருந்து கடுமையான உடன்படிக்கை செய்துள்ளார். திருமணம் என்றால் லட்சக்கணக்கில் செலவு செய்து நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம்தான் என்று இந்த வசனம் தெளிவாக்குகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்தி உள்ளார்கள். குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே அதிக பர்க்கத், இறைவனுடைய மறைமுகமான பேரருள் நிறைந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடைபெற்ற ஒரு திருமணத்தை பாருங்கள். ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை தங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிட மஹரின்றி என்னை தாங்கள் மணந்து கொள்ள வந்துள்ளேன் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி பார்வையை உயர்த்தி நேராக பார்த்துவிட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள். பிறகு தமது தலையை தொங்கவிட்டு கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் விஷயத்தில் எந்த முடிவையும் செய்யவில்லை என்பதை கண்ட அந்த பெண் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டார். அப்போது நபி தோழர்களில் ஒருவர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, தங்களுக்கு அவர் தேவையில்லை என்றால் அவரை எனக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று சொன்னார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹராக செலுத்த உன்னிடம் ஏதேனும் பொருள் உண்டா என்று கேட்டார். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னிடம் எதுவும் இல்லை அல்லாஹ்வின் தூதரே என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் குடும்பத்தாரிடம் சென்று ஏதாவது கிடைக்குமா என்று பார் என்றார்கள். அவர் போய் பார்த்துவிட்டு திரும்பி வந்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எதுவும் கிடைக்கவில்லை அல்லாஹ்வின் தூதரே, மனம் மோதிரம் கூட கிடைக்கவில்லை, ஆனால் இதோ இந்த எனது வேட்டி உள்ளது என்று சொன்னாள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வேட்டியை நீ அணிந்து கொண்டால் அவள் மீது எதுவும் இருக்காது, அவள் அணிந்து கொண்டால் மீது எதுவும் இருக்காது என்று கூறினார்கள். பிறகு அந்த மனிதர் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்து கொண்டார். பிறகு அவர் எழுந்தார். அவர் திரும்பி செல்வதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பின்பர் அவரை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார்கள். அவர் வரவழைக்கப்பட்ட போது, உன்னிடம் குர்ஆன் எந்த அத்தியாயங்கள் மனப்பாடமாக உள்ளது என்று கேட்டார்கள். அவர் இன்ன அத்தியாயம், இந்த அத்தியாயம், இன்ன அத்தியாயம் என்று அவர் எண்ணி சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை நீ மனப்பாடமாக ஓதுவியா என்று கேட்டார். அவர் ஆம் ஓதுவேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மிடம் உள்ள குர்ஆன் அத்தியாயங்களுக்காக பெண்ணை உனக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன், நீர் செல்லலாம் என்று சொன்னார். இந்த அளவிற்கு திருமணம் மிகவும் எளிமையாக ஆக்கி வைத்துள்ள இந்த மார்க்கத்தில் இன்று வரதட்சணை, ஆடம்பர விருந்துகள் போன்ற காரணங்களால் திருமணம் என்றாலே லட்சக்கணக்கில் பணம் வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி விட்டார்கள். இன்னிசை கச்சேரிகள், வான வேடிக்கைகள், வண்ண வண்ண அலங்கார கார்கள், ஊரை வளைத்து போடப்பட்ட பந்தல்கள் என்று ஆடம்பர திருமணத்தின் பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகும். அப்துர் ரஹ்மான் பின் அவுப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அவர்களையும் சஅத் பின் ரபியு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களாக ஆக்கினார்கள்.
தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். அவர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிடம், எனது செல்வத்தை சரிபாதியாக பிரித்து தருகிறேன். என் மனைவியாரில் ஒருத்தரை விவாகரத்து செய்து உமக்கு மனம் முடித்து கொடுக்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமது குடும்பத்திலும் செல்வத்திலும் அல்லாஹ் பர்க்கத் செய்வானாக என்று கடை வீதியை காட்டினார்கள் என்று கூறினார். அவர் பாலாடை கட்டியையும் நெய்யையும் லாபமாக பெற்று அவர் தங்கியிருந்த வீட்டாரிடம் கொண்டு வந்தார். சிறிது காலத்திற்குள் நறுமணம் பொருள்களில் கரையுடன் வந்தார். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விசேஷம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு அன்சாரி பெண்ணை மனம் முடித்து கொண்டேன் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு என்ன மகராக கொடுத்தீர்கள் என்று கேட்டார். ஒரு பேர்ச்சங்கொட்டை எடைக்கு தங்கம் என்று பதில் கூறினார். அதற்கு ஒரு ஆட்டை எனும் மனவிருந்தாக அளிப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவித்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது புகாரியில் இடம்பெற்றிருக்கு. அப்துல் ரஹ்மான் பின் அவுப் என்ற இந்த நபி தோழர் திருமணம் செய்து கொண்ட விபரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் தான் தெரிகிறது. அப்படியென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எந்த அளவிற்கு எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றுள்ளது என்பது அறிய முடியும். இந்த ஹதீஸில் திருமணம் போது அதிகபட்சமாக மணமகன் ஒரு விருந்தை வழங்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி உள்ளார்கள். இதுவும் அவரவர் சக்திக்கு ஏற்ப சாதாரண முறையில்தான் அமைய வேண்டும். இதை தவிர கடன் வாங்கியோ லட்சக்கணக்கில் செலவு செய்து விருந்து வைப்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிந்து வலிமா விருந்தளித்த போது பிலால் ரலியல்லாஹு அவர்களிடம் தோல் விரிப்பை கொண்டு வருமாறு உத்தரவிட அவ்வாறே அது விரிக்கப்பட்டது. பின்னர் பேச்சம்பழம், பாலாடை கட்டி, நெய் போன்றவற்றை இட்டார்கள். எளிமையான உணவையை தயாரித்து மக்களுக்கு விருந்தளித்தார்கள். திருமண விருந்து கொடுப்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு தான் வைக்க வேண்டும். கடன் வாங்கியோ அல்லது கையில் உள்ளதை விற்றோ வைக்கக்கூடாது. நம் சக்திக்கு உட்பட்டதை வைத்து விருந்து கொடுத்து கொள்ளலாம். இதுதான் இஸ்லாம் கூறும் எளிய திருமணம். வரதட்சணைகள், ஆடம்பரம், சீர்வரிசைகள், பெண் வீட்டு விருந்துகள் என மார்க்கத்தில் முரணான செயல்கள் மூலம் இஸ்லாத்தில் காட்டி தந்த திருமணம் அது இஸ்லாத்தில் முரணான திருமணம் ஆகும். நபி காட்டி தந்த திருமணமே சிறந்தது.